நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபிசிக்ஸில் பேரண்டத்தின் இயல்பு இது வரைக்கும் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவியல் விதிகள். பொது அறிவியல் விதிகள். ஸோ இந்த பாடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இந்த பொது அறிவியல் விதிகள் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஃபிசிக்ஸில் இருந்து ஏகப்பட்ட விதிகள் இருக்குது. அறிவியல் விதிகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்கூல் புக்லையும் 6th 7th 8th 9th 10th இந்த மாதிரி எல்லா ஸ்கூல் புக்கில் அறிவியல் விதிகள் இருக்குது. ஸோ தனித்தனியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால நான் எல்லா புக்லேருந்து கம்பைன் பண்ணி ஸோ எந்தெந்த விதிகள்லாம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தனியாக அந்த விதியை எடுத்து இந்த மாதிரி எழுதி அந்த விதியை வந்து நடத்த போகிறேன். எப்படி ஒன் வேர்டு கேட்பாங்க இதையும் நான் என்ன செஞ்சு போகிறேன், முழுசாக வந்து என்ன செய்ய போகிறேன், கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ பொது அறிவியல் விதிகள் அந்த ஹெட்டிங் கீழே முதல் விதி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் விதி. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்த விதியை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் டிஎன்பிசி படிக்கிற நிறைய பேர் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா இந்த சயின்ஸ் தொடாததுனால இந்த விதிகள் எதுவுமே நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம், படிச்சிருக்க மாட்டோம். ஸோ இந்த தடவை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த முறை நம்ம சயின்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு இந்த வீடியோ வெளியிடுறதுனால கண்டிப்பாக அந்த ஓம் விதியை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த லைன் அப்படி இருக்குது. மாறா வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் கடத்தியின் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் அமையும். இப்படி நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிட்டு போயிடுவோம். V = IR அப்படிங்கிற ஃபார்முலாவே என்ன செஞ்சிடும் அப்படின்னா மெமரி பண்ணிட்டு நம்ம என்ன செஞ்சிடும் போயிடுவோம். ஆனால் டிஎன்பிசியில் கேட்டாங்கன்னா இதே கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக தப்பு விட்ருவோம். என்ன அப்படின்னா அந்த விதியை வந்து தெளிவாக படிக்காத ஒரே காரணத்தினால தான். ஸோ அப்போ என்ன படிக்கணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. முதல்ல என்னென்னா மாறாத வெப்பநிலையில் இந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வெப்பநிலை அதாவது டெம்பரேச்சர், ஆங்கிலத்தில் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. இந்த டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அதான் மாறவே கூடாது. ஓகேவா? இந்த ஓம் விதிக்கான முதல் கண்டிஷன் மாறாத வெப்பநிலை. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடத்தி. ஸோ கடத்தி அப்படின்னா மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருளும் இருக்குது, மின்சாரத்தை கடத்தாத பொருளும் இருக்குது. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடத்தி. ஸோ அப்போ மாறாத வெப்பநிலையில் கடத்தி மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருளின் ஒன்றின் வழியே பாயும் இந்த இடத்துல சீரான மின்னோட்டம். இதே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மின்னோட்டத்தில் நிறைய டைப் இருக்குது. சீரான மின்னோட்டம், சீரற்ற மின்னோட்டம், இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ சீரான மின்னோட்டம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மின்னோட்டம் வந்து அப்படி ஒரே மாதிரி இருக்கும், எந்த ஒரு வேறுபாடுமே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 ஆம்பியர் மின்னோட்டம் வந்து இந்த கடத்தி வழியாக போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா மறுபடியும் அதே 5 ஆம்பியர் தான் வந்து கடத்தின் வழி என்ன ஆகும், மின்சாரம் போய்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீரான மின்னோட்டம் அப்படிம்போம். இது சீரற்ற மின்னோட்டம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா முதல்ல ஒரு 5 ஆம்பியர் கரண்ட் போய்கிட்டு இருக்கு, ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது டக்குன்னு 3 ஆம்பியராக குறைஞ்சிருது. அப்போ கரண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மாறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சீரற்ற மின்னோட்டம். ஆனால் நமக்கு ஓம் விதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சீரான மின்னோட்டம். என்ன அதை வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடத்தியின் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு எப்போவுமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்லி நம்ம தப்பாக படிச்சிடக்கூடாது. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடத்தியின் முனைகளுக்கு இடையே உள்ள முனைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இதுதான் முனை, இந்த முனையும் இந்த முனையும். அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் அமையும். அப்போ இந்த ஓம் விதி படிக்கும்போது நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிச்சிருங்க. என்ன செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து என்ன செஞ்சுருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா முதல்ல மாறா வெப்பநிலை, வெப்பநிலை மாறாமல் இருக்கும். மாறா வெப்பநிலையில் ஒரு கடத்தி எடுத்துக்கிறோம். இதான் வந்து என்னன்னா மாறா வெப்பநிலையில் உள்ள கடத்தி. இதன் வழியே பாயக்கூடிய சீரான மின்னோட்டம், மின்னோட்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம் ஐ அப்படிம்போம். அந்த சீரான மின்னோட்டம் வந்து எதற்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கடத்தியில் இரு முனைகளுக்கு இடைப்பட்டுள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு சமமாக இருக்கும், நேர்த்தகவில் அமையும். அதனால தான் இதை ஃபார்முலா என்ன அப்படின்னா V = I/R. இந்த இடத்துல V அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா இரு முனைகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு. I அப்படிங்கிறது சீரான மின்னோட்டம், R அப்படிங்கிறது என்னன்னா மின் தடை. R அப்படிங்கிறது மின் தடை.
ஓகேவா? ரைட். நம்ம இப்போ இதில் ஒன் வேர்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்கும், இந்த ஓம் விதியிலிருந்து ஒன் வேர்டு கேட்டாங்க அப்படின்னா எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ ஒன் வேர்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொதல் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஓம் விதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாறா வெப்பநிலை என்ன செஞ்சிடும் கொடுத்துரும். அப்படி என்ன செஞ்சிடுவாங்க, ஒமிட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் கடத்தின் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு நேர்த்தகவில் அமையும் அப்படின்றவாங்க. நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா இந்த மாறா வெப்பநிலையை மறந்துடும். ஸோ மொதல் கண்டிஷன் இந்த மாறா வெப்பநிலை அப்படிங்கிறது இது வந்து ஆப்ஷனில் இருக்கணும். அப்போ இப்படி ஒரு ஒன் வேர்டு கேட்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன கேட்கலாம் அப்படின்னா மாறா வெப்பநிலையில் இந்த கடத்திக்கு பதிலாக பொருள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பொருள் ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் அப்படின்னு கொடுத்தாலும் தப்பு தான். ஸோ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா கடத்தி அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கணும். அந்த விதி இந்த எல்லா லைன்ஸும் கண்டிப்பாக ஆப்ஷனில் இடம் பெற்றிருக்கணும். அதுக்காக நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் மூணாவதாக என்ன ஆப்ஷனில் ட்விஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல சீரான மின்னோட்டத்துக்கு பதிலாக வெறும் மின்னோட்டம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. வெறும் மின்னோட்டம் அப்படி கொடுத்தாலும் அந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஸோ அப்போ ஓம் விதியில் எப்படிலாம் ஒன்னோட கேட்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா அந்த கடத்திக்கு பதிலாக என்ன சொல்லிடுவாங்க, மறுபடியும் பொருள்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. முக்கியமானது இதான், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிசியிலே கேட்ட ஒன் வேர்டு என்ன அப்படின்னா ஓம் விதியின்படி சீரான மின்னோட்டம் எதற்கு நேர்த்தகவில் அமையும் அப்படின்னு ஒரு ஒன்னேடு கேட்டாங்க. டிஎன்பிசியில் கேட்ட ஒன்னேடு. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு மொதல் ஆப்ஷன். ரெண்டாவது கடத்தியின் இரு முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு. ஆப்ஷன் சி கடத்தியின் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு. இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, ஆப்ஷனை வந்து குழப்பிட்டாங்க. அப்போ நம்ம ஓம் விதி படிச்சிருப்போம். கரண்ட் அதாவது மின்னோட்டம் வந்து மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அந்த இரு முனைகளுக்கு இடையே உள்ள அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம். என்ன செஞ்சிடும் அப்படின்னா இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை டிக் அடிச்சுட்டு வந்துடுவோம். நமக்கு என்ன ஆகிரும் அப்படின்னா தப்பாகிடும். ஸோ படிக்கும்போதே ஓம் விதியை தெளிவாக படிச்சிருங்க. ஓகேவா? படிக்கும்போதே ஓம் விதி என்ன செஞ்சுருங்க, தெளிவாக படித்திருங்க. மாறா வெப்பநிலை, கடத்தி, சீரான மின்னோட்டம், கடத்தியின் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு, நேர்த்தகவு, இது எல்லா லைனும் இருந்தால் தான் இந்த ஓம் விதி கரெக்ட். ஸோ அப்போ சயின்ஸை பொறுத்தளவுக்கு விதியை படிக்கும்போது இந்த மாதிரி தான் படிக்கணும். இப்படி படித்தாதான் நம்ம ஆப்ஷனில் எப்படி கேட்டாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா விதியிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாலே நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேவா கைஸ்? ஓகே, ஓம் விதியை நம்ம என்ன செஞ்சிட்டோம், தெளிவாக பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடுத்த விதி பார்க்க போகிறோம். ஸோ இந்த விதியில் வந்து I வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு V, இதான் ஓம் விதி. மின்னோட்டம் வந்து மின்னழுத்தத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். ஆனால் கண்டிஷன் முக்கியம். மாறா வெப்பநிலை, கடத்தி, சீரான மின்னோட்டம், கடத்தியின் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு, அப்புறம் இந்த நேர்த்தகவுங்கிற முக்கியம். இதில் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா நேர்த்தகவுக்கு பதிலாக எதிர்த்தகவில் அமையும் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸை வந்து எப்படினாலும் நம்ம என்ன செய்யலாம், மாற்றலாம். அப்போது ஓம் இதிலிருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தப்பு இனிமேல் விடவே கூடாது. எப்படி ஒரு ஒன் வேர்டை படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுட்டோம், தெளிவாக சொல்லி கொடுத்துட்டோம். இந்த ஒரு விதியே கிட்டத்தட்ட 8 நிமிஷம் நடத்தியிருக்கிறோம். ஆனால் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ரொம்ப ஈஸியான இது. வீடியோஸ் தான் 8 நிமிஷம் போகுமே தவிர இதை உங்களுக்கு மெமரி பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான இது கிடையாது. அதுக்கப்புறம் மெமரி பண்ணாலும் உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்காக எதெல்லாம் நீங்கள் நினைவு வச்சுக்கிடணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தந்துட்டோம். அப்போ இனிமேல் ஓம் விதியிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா உங்களால் ஷுவராக என்ன செய்ய முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நம்ம அடுத்து என்ன விதி பார்க்குறோம் அப்படின்னா ஹெப்லரின் விதிகளை வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி 2 விதிகள் மட்டும் பார்ப்போம். மீதி உள்ளது வந்து அடுத்த வீடியோஸில் கண்டினியூ பண்ணுவோம். அடுத்து வந்து ஹெப்லர் விதி. ஓகே காஸ், அடுத்து நம்ம பொது அறிவியல் விதிகளில் நம்ம என்ன விதி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெப்லரின் விதிகள். ஸோ இந்த ஹெப்லரின் விதிகள் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விதி. இந்த விதி ரொம்ப முக்கியம். அடிக்கடி என்ன செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னா டிஎன்பிசியில் வந்து கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த அவ்வளோ முக்கியம் வந்து நம்ம என்ன செய்யலாம் போடலாம்.
ஏன்னா பேரண்டத்தின் இயல்புக்கு கீழே இந்த ஹெப்லரின் விதிகளும் வரும். ஆனால் பொது அறிவியல் விதிகள் கீழேயும் இந்த ஹெப்லர் விதிகள் வரும். ஸோ அதனால் 2 டாபிக் சிலபஸ் கீழே இந்த விதி வர்றதுனால டிஎன்பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ்லேருந்து அடிக்கடி என்ன செய்கிறாங்க அப்படின்னா கோள்கள் பற்றி சில சமயம் கேட்காம என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா அந்த ஹெப்லரின் விதிகள்லேருந்து கேட்டு விட்டுறாங்க. அப்போ இந்த ஹெப்லர் விதிகள்லேயே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதனுடைய விதிகள் கூட கேட்க மாட்டாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 லைன் மட்டும் அப்படியே கேட்குறாங்க. கெப்லரின் முதல் விதி என்ன விதி? நீள்வட்டங்களின் விதி. இப்படிலாம் ஒன்று கேட்குறாங்க. கெப்லரின் முதல் விதி என்ன? நீள்வட்டங்களின் விதி. 2ஆம் விதி என்ன? சம பரப்புகளின் விதி. 3வது விதி என்ன? ஒத்திசைவுகளின் விதி. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி அதனுடைய பெயர் என்ன, இந்த மாதிரி மட்டுமே நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா 1 டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 3 விதியே என்ன செஞ்சுக்கோங்க, பேர் மட்டும் எழுதிக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ இதோட நிறைவடையுது. இந்த ஸ்லைடு இதோட நிறைவடையுது. நம்ம இதுக்கப்புறம் முதல் விதி, 2ஆம் விதி எல்லாமே வந்து என்ன செய்வோம் அப்படின்னா டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே காய்ஸ், அடுத்து கெப்லரினுடைய முதல் விதிகளை பார்க்க போகிறோம். ஸோ முதல் விதி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நீள்வட்டங்களின் விதி. இதை மட்டுமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கிறாங்க. நீள்வட்டங்களின் விதி. ஸோ அப்போ அந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா, சூரியனின் மையம் ஒரு குவியத்தில் உள்ளவாறு நீள்வட்ட பாதையில் கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன. நமக்கு படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருவோம். என்ன அப்படின்னா இதில் எது குவியம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியணும். குவியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு நீள்வட்ட பாதைன்னு வைங்களேன். இதான் வந்து ஒரு நீள்வட்ட பாதை. இது வந்து என்னது, ஒரு நீள்வட்ட பாதை. ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து என்னது, ஒரு நீள்வட்ட பாதை. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீள்வட்டம். ஒரு இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சர்க்கிள் அப்படிம்பாங்க. சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த 2 விட்டத்தை இணைக்கக்கூடிய பகுதி சென்டர் பாயிண்ட். ஆனால் நீள்வட்ட பாதைக்கு எது சென்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது சென்டர் கிடையாது. ஒரு நீள்வட்ட பாதைக்கு எப்போவுமே இது வந்து என்னது கிடையாது, சென்டர் கிடையாது. இதுதான் வந்து சென்டர். இதை மையமாக வச்சு தான் ஒரு நீள்வட்ட பாதை வந்து சொல்லணும். அப்போது இந்த புள்ளிக்கும் இதுக்கும் இடையுள்ள தொலைவு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேஜர் ஆக்சிஸ் அப்படிம்பாங்க. மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னா இது மேஜர் ஆக்சிஸ். இதுலேருந்து இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைனர் ஆக்சிஸ். ஜஸ்ட் இதை வந்து இந்த நீள்வட்டத்தை பற்றின ஒரு அந்த ஜாமெண்ட்ரி மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்காக தான் இதை வந்து சொல்கிறது. ஓகேவா? அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கோள்கள் வந்து சூரியனை எப்படி சுற்றி வருது அப்படின்னு கெப்லர் சொல்கிறார் அப்படின்னா, இதுதான் வந்து சூரியன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த சூரியனை தான் வந்து நம்ம கோள்கள் வந்து என்ன நினச்சிருக்கோம்னா குவியமாக நினச்சிருக்குது. ஸோ குவியமாக நினச்சிட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நீள்வட்ட பாதைன்னா கோள்கள் வந்து இப்படி சுற்றி வருதுன்னு நினச்சிடக்கூடாது. என்ன, ஒரு நீள்வட்ட பாதையில் அதனுடைய குவியம் அப்படிங்கிறது எங்கே அமையும் அப்படின்னா கண்டிப்பாக நடு பகுதியில் அமையாது, இந்த மாதிரி அமையும். அதாவது உங்களுக்கே தெரியும், இந்த சென்டர் பகுதிக்கும் ஒரு பகுதிக்கும் எப்படி இருக்கும், அந்த தொலைவு வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இன்னொரு இதுக்கு எவ்வளோ அதிகம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். இதான் வந்து ஒரு நீள்வட்டத்தினுடைய இயல்பு. ஓகேவா? அப்போ அதான் கெப்லர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கோள்கள் சூரியனை எப்படி சுற்றி வருது அப்படின்னா சூரியனுடைய மையத்தை, அதாவது சூரியனுடைய மையத்தை என்ன செய்யுது அப்படின்னா ஒரு குவியமாக வச்சுட்டு அதனை நீள்வட்ட பாதையில் இந்த மாதிரி கோள்கள் சுற்றி வருகின்றன அப்படின்றார். இந்த மாதிரி என்ன செய்யுங்கன்னா கோள்கள் வந்து சூரியனை சுற்றி வருகின்றன. நாம் எப்படி சூரியனை சுற்றுது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அப்படின்னா இப்படி வந்து இப்படி தான் வந்து கோள்கள் சூரியனை சுற்றுது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கோள்கள் வந்து எப்படி சுற்றுது அப்படின்னா சூரியனை நீள்வட்ட பாதையில் அந்த சூரியனை தான் வந்து என்னவா நினைக்குது அப்படின்னா குவியமாக நினச்சி சுற்றி வருது அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து என்ன செய்யணும், நோட் பண்ணிக்கிடணும். என்ன, ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்வேடு. இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியலை அப்படின்னா ஜஸ்ட்டு எதையுமே நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். நம்ம டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம நீள்வட்ட பாதையினுடைய ஜாமெட்ரி
குவியம்னா என்ன அதெல்லாம் கூட நம்ம என்ன செய்ய வேண்டாம், தெரிய வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் எது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சூரியனோட மையம் வந்து ஒரு குவியம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியனோட மையத்தை குவியமாக வச்சு நீள்வட்ட பாதையில் கோள்கள் சுற்றி வருகின்றன. இதான் முதல் விதி. இதோட முடிச்சிருங்க. ரொம்ப உங்களுக்கு புரியலை, இப்போ நடத்துகிற எதுவுமே ரொம்ப டீப்பாக புரியலை அப்படிங்கும்போது ரொம்ப யோசிக்காதீங்க. சயின்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா அதே சமயத்தில் தவறும் செஞ்சிடக்கூடாது. ஓகேவா? அப்போ தவறு செய்யாமல் இருக்குன்னு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த லைனை மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனில் உங்களுக்கு எது மாற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கெப்லரின் முதல் விதி எது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா கோள்களின் மையம் ஒரு குவியத்தில் உள்ளவாறு நீள்வட்ட பாதையில் கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து மாற்றி கொடுப்பாங்க. அப்போ எந்த இடத்துல இதை மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு இடம் தான், வேற எங்கேயுமே மாற்றி கொடுக்க வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த விதியை படிக்கும்போது ஓம் விதி படிக்கும்போது எதெல்லாம் தெளிவாக படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா அதே மாதிரி கெப்லர் விதி படிக்கும்போது எதை தெளிவாக படிக்கணும் அப்படின்னா சூரியனின் மையம் தான் வந்து ஒரு குவியம். சூரியனின் மையத்தை குவியமாக வச்சுட்டு கோள்கள் வந்து எப்படி சுற்றுது அப்படின்னா நீள்வட்ட பாதையில் சுற்றுகின்றன. அதான் முக்கியம். நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகின்றன. வட்டப்பாதைன்னு சொல்லி போட்டக்கூடாது. நீள்வட்ட பாதையில் என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கணும். அடுத்து இரண்டாம் விதி பார்ப்போம். ஓகே நண்பர்களே, அடுத்து கெப்லரினுடைய இரண்டாம் விதி. ஸோ இரண்டாம் விதி வந்து டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லாருமே என்ன செஞ்சுருவாங்கன்னா ஆப்ஷன் ஏ பரப்புகளின் விதி அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்ம இந்த இடத்துல எதை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த சம அப்படிங்கிற வார்த்தையை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இரண்டாம் விதி அப்படின்னா சம பரப்புகளின் விதி, வெறும் பரப்புகளின் விதி கிடையாது. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஆப்ஷன்ஸ்லேயே என்ன செஞ்சுறாங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ எதுலலாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஆப்ஷனே பரப்புகளின் விதி அப்படின்னு சொல்லவும் நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா டக்குன்னு பரப்புகளின் விதியை டிக் அடிச்சு நம்ம வந்துடும். அது கிடையவே கிடையாது. எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம பரப்புகளின் விதிங்கிறது தான் வந்து கரெக்டு. இப்போ முதல்ல இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, தெளிவுபடுத்திக்கோங்க. அடுத்து ரெண்டாவது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்னு கூட நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு இது வந்து என்னது அப்படின்னா சூரியன். இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து சூரியன், இது வந்து ஒரு சின்ன கோள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யுது அப்படின்னா அந்த கோள் வந்து இதுதான் வந்து என்ன ஆகுன்னா ஒரு கற்பனை கோடு. அதாவது சூரியனுக்கும் அந்த கோளுக்கும் இடையில உள்ள ஒரு தொலைவு, சும்மா ஒரு கற்பனை கோடு அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 நாள் சும்மா என்ன செஞ்சுங்க, ஒரு 2 நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாளில் அந்த கோள் வந்து இங்கேருந்து அப்படியே என்ன செய்யுது அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு போகுது. என்ன செய்யுது, இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு போகுது. ஓகேவா? அப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா இப்போ மறுபடியும் என்ன செய்யறோம், ஒரு இந்த மாதிரி ஒரு கோடு வரைகிறோம். இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை கோடு, நட்சத்திரம் இந்த மாதிரி கோடுலாம் இருக்காது. அப்போ இந்த மாதிரி கோடு வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த கோடுக்கும் இடையில உள்ளதை என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏரியா அப்படிம்பாங்க அல்லது பரப்பு அப்படிம்பாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஏரியா அல்லது பரப்பும்பாங்க. இதை வந்து கால்குலேட் பண்ணுறோம். இந்த பரப்பு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறோம். நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 5 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வருதுன்னு சும்மா ஒரு கற்பனையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 மீட்டர் ஸ்கொயர்னு வருது. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியன் இருக்குது, இங்கே ஒன்று சேர்ந்துருக்கு, ஒரு கோள் இருக்குது. இப்போ இந்த கோள் வந்து ஒரு 2 நாள் என்ன ஆகுது அப்படின்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகுது. ஓகே, இவ்வளோ தூரம் போயிடுச்சா? சரி, போயிருந்தோடனே இந்த 2 கற்பனை கோடுக்கும் இடையில உள்ள ஏரியா எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறோம். ஏரியா அப்படின்னா என்னது, பரப்பு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 5 மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஓகே, இதை கெப்லர் கண்டுபிடிச்சிட்டாரு. சரி, அடுத்து அதே மாதிரி கோள்கள் வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றுதுன்னு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் சூரியன். முதல்ல இங்கே கால்குலேட் பண்ணோம், இது வந்து அருகில். இப்போ என்ன செய்யறோம், தொலைவில் உள்ள ஒரு பாயிண்டாக நோட் பண்ணுறோம். இப்படி தானே சூரியன் சுற்றுது. கோள்கள் வந்து சூரியன் சுற்றலை, கோள்கள் வந்து சூரியன் இந்த மாதிரி தான் சுற்றுது அப்படின்னு முதல் விதியில் பார்த்துருக்கோம். முதல்ல 2 நாளில் கோள் இங்கேருந்து இவ்வளோ தூரம் நகண்டுருச்சு. ஸோ இதோட ஏரியாவை கால்குலேட் பண்ணுறோம். அது வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 5 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இப்போ அதே மாதிரி இதே கோள் தான் இந்த இடத்துல இருந்து ஒரு 2 நாள் கழித்து பார்க்கும்போது இவ்வளோ தூரம் நகண்டுருச்சு. இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா முதல்ல இங்கேருந்து இதுக்கு ஒரு கற்பனை கோடு ஒன்று வரைஞ்சிருக்கோம். அதே மாதிரி இங்கேருந்து இதுக்கு என்ன செஞ்சுக்கோ ஒரு கற்பனை கோடு வரைகிறோம். இப்போ இதோட ஏரியாவை நம்ம என்ன செய்யறோம், ஒரு கால்குலேட் பண்ணுறோம். இப்படி கால்குலேட் பண்ணும்போது இதுவும் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 5 மீட்டர் ஸ்கொயரும் கிடைக்குது. அப்போ கெப்லர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். என்ன அப்படின்னா கோளின் மையத்தையும், இதான் கோளின் மையம். உங்களுக்கு வேறு கலரில் போட்டால் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன்.
அல்லது மறுபடியும் ஒரு தடவை என்ன செஞ்சிடறேன், அழிச்சிட்டு மறுபடியும் வரைகிறேன். கோளின் மையம், இது வந்து கோளின் மையங்க, இது கோள், இதனுடைய சென்டர். கோளின் மையமும் சூரியன் மையம், இது சூரியன், இந்த ரெண்டும் இணைக்கும் கற்பனை கோடு சம காலங்களில் சம பரப்பளே கிடைக்கிறது. இப்படி என்ன செய்யுது அப்படின்னா, இந்த பரப்பும் சமமாக இருக்குது, அதே மாதிரி அதே கோள் இப்படி சுற்றி வந்து இங்கேருந்து அதே சமகாலங்கள் வரும்போது அப்பவும் இதோட பரப்பு எப்படி இருக்குன்னா சமமாக இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோளின் மையத்தின் சூரியன் மையத்தை இணைக்கும் கற்பனை கோடு சமகாலங்களில் சம பரப்புகளை கடக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம நினைக்கலாம் இங்கே முதல்ல போகும்போது அதிகமான தூரம் நகருது, இந்த குறுகிய பாதையில் எப்படி இருந்தால் அதிகமான தூரம் நகருது 2 நாளில். ஆனால் இந்த தொலைவில் இருக்கும்போது அதே 2 நாள் தான், ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ தான் இந்த ஏரியாவும் சமமாக வரும். ஓகேவா? இப்போ இது விதியை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், விளக்கியிருக்கோம். பட்டு நம்ம ஆளுகளுக்கு என்னென்னா இந்த சயின்ஸ் விதி வந்து என்ன செய்யாது, புரியாது. இந்த விதியை தெளிவாக சொன்னாலும் புரியாது. இதனால தான் அவங்க சயின்ஸை வெறுக்கிறதுக்கு காரணம் இதுதான். அப்போ நம்ம டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ எப்படி இந்த விதியை படிக்கலாம், இதை மெமரி பண்ணணுமா அப்படின்னா தயவுசெய்து மெமரி பண்ணாதீங்க. இந்த கெப்லர் விதியில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சம பரப்புன்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு புரியலைனாலும் பரவாயில்ல. கோளின் மையத்தையும் சூரியன் மையத்தையும் இன்றைக்கும் கற்பனை கோடு இதெல்லாம் வந்து எந்த ஒரு விதியிலையும் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல சம பரப்புன்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷனில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா சம நீளம்னு கொடுக்கலாம். சம நீளம் கொடுத்தா தப்பு. இப்படி நீங்கள் கெப்லர் 2ஆம் விதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கீழ்கண்டவற்றில் எது சரி அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் வந்து தப்பு இல்லாமல் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் இப்போ கெப்லர் 2ஆம் விதியில் நீங்கள் படிக்கக்கூடிய பாயிண்ட் இந்த ஒரே பாயிண்ட் சமப்பரப்பு அவ்வளோதான், அல்லது சமப்பரப்புகளின் விதி. நம்ம டிஎன்பிசி பொறுத்தளவுக்கு சயின்ஸில் இவ்வளோ படித்தா போதும். உங்களுக்கு நான் டீப்பாகவும் நடத்திட்டேன், அது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் ஒரே பண்ணிக்காதீங்க. சயின்ஸ் நமக்கு புரிய மாட்டேங்குதே நினைக்காதீங்க, இதனால் சயின்ஸ் விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு அந்த எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். இந்த விதியை நீங்கள் படிக்கணும். ஆனால் எதை மட்டும் படிங்க அப்படின்னா சம பரப்புங்கிறத மட்டும் படிச்சிங்க போதும். வேறு எந்த இதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி. முதல் விதியில் எதை படிக்க சொல்லியிருந்தேன், நீள்வட்ட பாதை. 2வது சூரியனின் மையம் ஒரு குவியம். இந்த பாயிண்டை மட்டும் தான் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஞாபகம் வைக்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2ஆம் விதியில் நீங்கள் எதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும் அப்படின்னா சம பரப்பு. ஓகே கைஸ், அடுத்து 3ஆம் விதி என்னன்னு பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, அடுத்து வந்து 3ஆம் விதி பார்க்க போகிறோம். இந்த 3ஆம் விதியின் பேர் ஒத்திசைவுகளின் விதி. இது நம்ம முன்னாடி பார்த்தது தான். இப்போ அந்த விதியை ஒரு நிமிஷம் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா டீட்டெயிலாக உங்களுக்கு விளக்க போகிறேன். ஸோ முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன். எந்த இரு கோள்களுக்கும் சுற்றுக்காலங்களின் இருமடிகளின் விகிதம் சூரியனிலிருந்து அவற்றின் பாதியளவு பேரச்சுகளின் மும்மடிகளின் விகிதத்திற்கு சமம். எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. நான் ஜஸ்ட்டு வந்து இப்போ ஒரு இது சொல்கிறேன். இது சூரியன், இது பூமின்னு சும்மா வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கற்பனை பண்ணிக்கோங்க. பூமி வந்து சூரியன் இந்த மாதிரி நீள்வட்ட பாதையில் என்ன செய்யுது, இப்படி சுற்றி வருது. ஓகே, இதே மாதிரி பூமிக்கு அடுத்த கோள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஸோ செவ்வாய் என்ன செய்யும் அப்படின்னா சூரியனை வந்து இந்த மாதிரி என்ன செய்யும், இப்படி சுற்றி வரும். அப்போது எல்லா கோள்களுக்குமே சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஒரு சுற்று காலம் இருக்கும், அப்படி தானே? ஸோ அதுதான் வந்து சுற்று காலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பூமியை சுற்றி வர எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னா 365 நாள். உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அப்போ இதே மாதிரி செவ்வாய்க்கு எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு மனப்பாடமாக தெரியல. நான் சும்மா ஒரு 500 அப்படின்னு நான் செஞ்சுக்கிறேன், ஒரு கற்பனைக்கு தான் எடுத்திருக்கேன். ஆனால் இது உண்மையான வேல்யூ கிடையாது. அப்போது பூமிக்கு சூரியனை சுற்றி வரக்கூடிய காலம் சுற்று காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 325 நாள். அப்போ செவ்வாய்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 நாள் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சுருக்கேன், கற்பனையில் எடுத்திருக்கேன், உண்மை கிடையாது. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த இரு கோள்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஏதாவது ஒரு 2 கோள் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பூமியும் செவ்வாய் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையில் எடுத்திருக்கேன். எந்த இரு கோள்களுக்கும் சுற்று காலம். அப்போ சுற்று காலம்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சுற்று காலம் அப்படின்னா சூரியனை சுற்றி வரக்கூடிய ஆகும் காலம். ஓகே, அப்போ பூமியோட சுற்று காலமும் செவ்வாயோட சுற்று காலமும் நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு கற்பனையில் எடுத்திருக்கேன். அப்போ இவைகளுடைய இருமடிகளின் விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இந்த இடத்துல இருமடிகளின் விகிதம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இருமடி அப்படின்னா அதனுடைய ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ 365 ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். விகிதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வகுத்தல்னு அர்த்தம்.
அப்போ 500 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மொதல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த இரு கோள்களின் சுற்றுக்காலங்களின் இருமடிகளின் விகிதம், அதுதான் நான் போட்டிருக்கேன். நான் என்ன செஞ்சுருக்கேன், பூமியும் செவ்வாயும் எடுத்திருக்கேன். பூமியினுடைய சுற்றுக்காலம் 365 நாள், செவ்வாயினுடைய சுற்றுக்காலம் 500 நாள். ஓகேவா? அப்போ அதனுடைய சுற்றுக்காலங்களின் விகிதம் அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் என்ன அர்த்தம், வகுத்தல்னு அர்த்தம். அப்போ 365 ஸ்கொயர் பை 500 ஸ்கொயர். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அதை தான் அந்த அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. சுற்றுக்காலங்களின் இருமடிகளின் விகிதம் அவற்றின் பாதி அளவு பேரச்சுகளின் மும்மடியின் விகிதத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா தெளிவாக படிக்கணும். இதில் பேரச்சு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு இது சூரியன், இது வந்து என்னது சூரியன், இது பூமி, இந்த மாதிரி என்ன செய்யும் சுற்றி வரும். ஸோ பேரச்சு அப்படின்னா இங்கிலீஷில் மேஜர் ஆக்சிஸ்னு அர்த்தம். ஒரு நீள்வட்ட பாதைக்கு எது மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னா எது ரொம்ப தொலைவில் இருக்கும், குவியத்திலேருந்து தொலைவில் உள்ளது பேரச்சு. குவியத்திலேருந்து தொலைவில் உள்ளது பேரச்சு. இது வந்து என்னென்னா சிறிய அச்சு, இங்கிலீஷில் மைனர் ஆக்சிஸ் அப்படிம்பாங்க. குவியத்திலேருந்து தொலைவு கம்மியாக உள்ள பகுதி மைனர் ஆக்சிஸ் அப்படிம்பாங்க. இது வந்து பேரச்சு. இதில் உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன தூரம் பேரச்சு. இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிறிய அச்சு அப்படிம்பாங்க. ஓகேவா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பேரச்சுகளின் பாதியளவு மும்மடி அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நான் 6 அப்படின்னு வச்சுருந்தேன்னா பாதியளவுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பேரச்சுகளின் பாதியளவுன்னு என்ன அர்த்தம்னா 6/2ன்னு அர்த்தம். 6/2. அதனுடைய மும்மடிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கியூப்னு அர்த்தம். மும்மடினா என்ன அர்த்தம்னா கியூப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மும்மடிகளின் விகிதங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் நல்லா நோட் பண்ணுங்க. சூரியன், பூமி, செவ்வாய். அப்போ பூமி வந்து எப்படி சுற்றுது, இந்த மாதிரி சூரியனை சுற்றி வருது. அதுமாதிரி செவ்வாய் எப்படி சுற்றுது, இந்த மாதிரி சுற்றி வருது. அப்போ பூமிக்கு சூரியனுக்கு உள்ள பேரச்சு எதுவும் பார்த்தீங்கன்னா இதுதான் பேரச்சு. இதை வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா R1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சும்மா என்னுடைய கற்பனையில் இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் R1 எடுத்துக்கிறேன். அதேமாதிரி செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள பேரச்சு எவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ தூரம் வரணும். எவ்வளோ அப்படின்னா R2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். செவ்வாய்க்கும் எதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் R2ன்னு எடுத்துருக்கேன். அப்போது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பேரச்சுகளின் பாதி அளவு. அப்போ R1/2 கியூப் டிவைடட் பை R2/2 கியூபுக்கு நேர்த்தகவில் இருக்கும், சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கெப்லர் விதி. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கும் இந்த விதி, ஆனால் தெளிவாக புரிஞ்சுதாகணும். என்ன சொல்லியிருக்காங்க, சுற்றுக்காலம் எந்த இரு கோள்களுக்கும் சுற்றுக்காலங்களின் இருமடிகளின் விகிதம். இதுதான் வந்து சுற்றுக்காலங்களின் இருமடிகளின் விகிதம். ஓகேவா? சுற்றுக்காலங்களின் இருமடிகளின் விகிதம் அந்த இரு கோள்களின் பேரச்சுகளின் பாதி அளவு மும்மடிகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ R1ங்கிறது ஒரு பேரச்சு, R2ங்கிறது இன்னொரு பேரச்சு, அதனுடைய பாதி அளவு மும்மடிகளின் விகிதத்துக்கு சமமாக இருக்குது. இதுதான் வந்து கெப்லர் விதி சொல்லுது. ஓகேவா? கெப்லர் விதி என்ன சொல்லுது, இதுதான் சொல்லுது. இந்த விதி கட்டாயம் தெளிவாக படிச்சுதாகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி. நம்ம இருமடி மும்மடிங்கிறத நம்ம கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது டிஎன்பிசிக்கு கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் என்ன செஞ்சுங்க, டீப்பாக படிச்சிருங்க. சுற்றுக்காலங்களின் இருமடிகளின் விகிதம் எதுக்கு சமமாக இருக்கும், பேரச்சுகளின் பாதியளவு மும்மடிகளின் விகிதத்திற்கு சமம். விகிதம்னா வகுத்தல். அதான் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், போட்டிருக்கேன். ஓகேவா? ரைட். இனிமேல் இந்த விதி வந்து உங்களுக்கு குழப்பாதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை வந்து விதியை வாசித்துக்கிறேன். எந்த இரு கோள்களுக்கும் சுற்றுக்காலங்களின் இருமடிகளின் விகிதம். அப்போ முதல் கோளினுடைய சுற்றுக்காலத்தை நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா T1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அப்போ இன்னொரு கோளினுடைய சுற்றுக்காலம் T2. இதனுடைய விகிதம் என்ன, இருமடிகளின் விகிதம். இருமடியின் விகிதம் சொல்லியிருக்காங்களா, அப்போ இருமடின்னா ஸ்கொயர். அப்போ சுற்றுக்காலங்களின் இருமடிகளின் விகிதம் எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா அந்த கோள்களின் அவற்றின் பாதியளவு பேரச்சுகளின் மும்மடிகளின் விகிதத்துக்கு சமம் சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் கோளினுடைய பேரச்சு என்ன அப்படின்னா R1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய பாதியளவு என்னன்னா R1/2. அதனுடைய மும்மடின்னு என்ன அர்த்தம்னா கியூப், மும்மடிகளின் விகிதத்திற்கு சமம். விகிதம்னா வகுத்தல். அப்போ R2/2 ஹோல் கியூப். இதுதான் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கெப்லரின் 3ஆம் விதி சொல்லுது. உங்களுக்கு இது புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும்
நீங்கள் இன்னொரு தடவை இந்த வீடியோ திரும்ப திரும்ப பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன செஞ்சிடும், தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ கெப்லருடைய 3 விதிகளை நம்ம என்ன செஞ்சிருந்தோம், படித்து தான் ஆகணும். ஓகேவா, படித்து தான் ஆகணும். உங்களுக்கு விதி புரியல அப்படின்னா எதை மறக்கக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ போன தடவை மாதிரி தான், இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே. புரியலை அப்படின்னா பொதுவாக சயின்ஸ் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா எதை மறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விதினாலே இந்த லைன்ஸ் மறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். எதை மறக்கக்கூடாது அப்படின்னா சுற்றுக்காலங்களின் இருமடி. ஓகேவா, இந்த இடத்துல சுற்றுக்காலம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சுற்றுக்காலங்களின் இருமடி. இந்த இடத்துல விகிதமும் முக்கியம். ஓகேவா, எந்த இரு கோள்கள், ஒரு கோள்கள் கிடையாதுங்க, எந்த இரு கோள்கள் அப்புறம் சுற்றுக்காலங்களின் இருமடி. அந்த இடத்துல ஆப்ஷனில் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா மும்மடியும் கொடுத்துருவாங்க. அப்போ கெப்லர் விதி 3ஆம் விதி தப்பாயிரும். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா சுற்றுக்காலத்தினுடைய இருமடி. அப்புறம் பேரச்சு. இந்த இடத்துல அடுத்து என்னென்ன இருக்குன்னா அவற்றின் பாதியளவு பேரச்சு. அதான் முக்கியம். பாதியளவு பேரச்சுகளின் மும்மடிகளின் விகிதம். கிட்டத்தட்ட என்ன செய்யணும், அந்த விதியை மெமரி பண்ணி தான் ஆகணும். வேறு வழியில் எல்லா லைன்ஸுமே இதில் வந்துருச்சு. ஆனால் எக்காரணை கொண்டு என்ன செஞ்சிடக்கூடாது, கெப்லர் விதி உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த லைன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதான் பார்த்து நம்ம கிளியராக டிக் பண்ணணும். கேர்லெஸ் மிஸ்டேக்கில் தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த விதிகளை வச்சு நம்ம டெஸ்ட் வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபியூஸ் இல்லாமல் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா, நம்ம கெப்லரின் விதிகள் அதாவது பொது அறிவியல் விதிகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி 2 விதி பார்த்துருக்குறோம். இனி அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் தொடர்ந்து வரக்கூடிய விதிகள்லாம் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு 3 விதியும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.